ராமராட்சின்னு சொன்ன ரகுபதி வந்து இது பெரியார் ஆட்சின்னு சொல்றதுக்கு துணிவு இல்லையா? சரி, ராமராட்சின்னு சொன்ன ரகுபதியை இது வரைக்கும் திமுகலோ திகாலோ யாராவது ஒருத்தர் அமைச்சர் ரகுபதியை விமர்சித்து பேசியிருக்காங்களா? இல்லை முதல்வர் வந்து கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரா? என்னங்க நீங்கள் ராமராட்சின்னு சொல்கிறீங்க, இது பெரியார் ஆட்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை உதயநிதி சொன்னாரா? இப்படி மனு தர்மத்தையும் ராமராட்சியும் இந்துத்துவாவையும் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை பற்றி அருகதையற்றவர்கள். பெரியாரை தவிர்த்து தான் இந்த திமுக நடந்து கொண்டிருக்கிறது. பெரியாரை தவிர்த்து தான் திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. பெரியார் என்ற ஒரு மாய பிம்பத்தை கட்டி கொள்கைகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறது தவிர ஆட்சியில் பெரியாருக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லை. பெரியாரை பார்த்தா பாஜகவுக்கு ஒரு பயம். அதை நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பெரியார் வந்து இந்துத்துவாவுக்கு எதிராக, சமூக நீதிக்கு ஆதரவாக, சாதி மதங்களுக்கு எதிராக பல சித்தாந்தங்களை, கோட்பாடுகளை, கொள்கைகளை வச்சுருக்காரு. இது எல்லாமே நேரடியாக இந்துத்துவாவை பாதிக்கும். அதனால் வந்து பெரியாருடைய பேரை சொன்னாலே பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும், தமிழ்நாடு பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் விஜய் எதிர்க்கிறாங்க. பெரியார் அண்ணாவை பேசக்கூடிய அளவுக்கு வந்து விஜய் மற்ற தலைவர்களை பற்றி பேசலை அப்படின்ற ஒன்று. விஜய் வந்து தமிழர் என்ற பேரோட வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற பேரோட வந்து தமிழர்களை கொண்டு போய் திராவிடத்தில் சேர்த்துருவாரோ, தமிழர்களை கொண்டு போய் திராவிடத்தில் கோத்துருவாரோன்ற ஒரு பயத்தில் தான் வந்து தமிழ் தேசியவாதிகள் வந்து எதிர்க்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கப்புறம் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிடம், இப்படி திராவிடம் வந்த இடத்துல தமிழர், தமிழ் தேசியம், தமிழகம்னு வர்றதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீமானுடைய எழுச்சிக்கு பிறகு இங்கே தமிழர், தமிழ் தேசியம் என்ற அரசியல் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. அந்த வகையில் பெரியார் விமர்சனத்தோட நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்குது, சீமான் ஏற்றுக்கிறாரு. ஆனால் பெரியாரையே ஏற்றுக்கங்க, பெரியாரை தலைவராக மாட்டிக்கிங்கன்னா, பெரியாரை தாண்டி தலைவர் இருக்காங்கல்ல. நாம் தமிழர் கட்சிக்கு தலைவர் வந்து தலைவர் பிரபாகரன் சொல்கிறாங்க. பெரியாரை தாண்டிய தலைவர் தானே அவர். பிரபாகரன் எங்கேயும் போய் பேசலை, பிரபாகரன் எங்கேயும் எழுதலை. ஆனால் பிரபாகரன் வந்து தமிழுக்காக, தமிழருக்காக தன்னுடைய 3 தலைமுறையை தியாகம் செஞ்சாரா இல்லையா? பெரியார் எத்தனை தியாகம் செஞ்சுட்டாரு? பெரியார் என்ன தியாகம் செஞ்சுட்டாரு? புதுமையாக எது செஞ்சாலும் அது முற்போக்கு. இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து வாய் வழியாக சாப்பிட்றது பழமை. அந்த வாய் வழியாக சாப்பிட்ற பழமையை எதிர்த்து புதுமையாக ஏதாவது பண்ணோம்னா அது முற்போக்குங்க. பார்த்தீங்களா, இதுதாங்க பெரியாரிசம் இப்படின்னு பேசுறது. இது பைத்தியகாரிசம். எனக்கு தெரிஞ்சு வந்து முட்டாள்தனம். இது வந்து பெரிய புரட்சியெல்லாம் கிடையாது, இது ஒரு முட்டாள்தனம். எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கெலாம் வந்து ரெட்டமலை சீனிவாசன் யாருன்னே தெரியாதுன்னு எனக்கு தோணுது. முத்துராமலிங்க தேவர் யாருன்னே தெரியாதுன்னு தோணுது. இமானுவேல் சேகரன் யாருன்னே தெரியாதுன்னு தோணுது. கண்டிப்பாக யாருன்னு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இவர்கள் எல்லாம் தெரியும், இவங்களெல்லாம் படிப்பாங்க. அப்போ வெறுமனே வந்து இது ஒரு நாடகம், இது ஒரு சினிமா, அரசியலும் ஒரு சினிமா களம் என்று வரக்கூடியவர்களுக்கு வந்து பெரியார், அண்ணா மட்டும்தான் தெரியும். அதை தாண்டி முத்துராமலிங்க தேவர் யார், இமானுவேல் சேகரனார் யார், வைகுண்டர் யார், வள்ளலார் யார், இவங்கெல்லாம் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்காதோன்னு எனக்கு தோணுது. அப்போ வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு இவங்க வந்து அரசியலுக்கு வரணும். வளரி 2.0 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சமகால அரசியல் குறித்து தொடர்ந்து பேசி வருகிறோம். இன்று நம்முடன் அதை பற்றி பேச வந்துள்ளார் ராபின்சன் அவர்கள். வணக்கம் ராபின்சன். வணக்கம். பெரியார் பிறந்த நாளைக்கு வந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் வந்து பெரியார் சிலைக்கு வந்து மாலை அணிவிச்சிருக்காரு. பெரியாரை தவிர்த்து வேறு இனி அரசியல் இல்லை அப்படின்னு திமுக, திராவிட கழகங்கள் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே பெரியாரை தவிர்த்து தமிழ்நாட்டில் வேறு அரசியல் இல்லையா? முதல்ல வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து வெளியே வந்து ஒரு தலைவருக்கு மாலையிட்டிருக்காரு, மரியாதை செலுத்திட்டு இருக்காரு. அதுவும் பெரியார் போன்ற தலைவர்களுக்கு வந்து மாலையிடுறாரு, மரியாதை செலுத்துறாருன்றது வந்து மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகமா அல்லது தமிழக வாழ்த்துக்கள் கழகமா என்று விமர்சனம் வைக்கும் விதமாக வெறும் வாழ்த்துக்களையே அறிக்கைகள் மூலமாக வெளியிட்டு கொண்டிருந்த விஜய் வந்து களத்தில் இறங்கி மாலை போடுறாரு, மரியாதை செலுத்துறாரு, தானா முன் வந்து செய்கிறாருன்றது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். அதை அடுத்து வந்து இனி பெரியாரை தவிர்த்து வேறு அரசியல் இல்லைன்னு திராவிடர் முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் பேசுறது வந்து ஒரு வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா பெரியாரை தாண்டிய அரசியல் வந்து தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகிட்டு இருக்கு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெரியாரை தாண்டிய அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல திமுக பெரியாரை உள்ளடக்கிய அரசியல் செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ரகுபதி வந்து சொல்லியிருக்காரு, இது வந்து ராமராட்சி, திராவிட ஆட்சி வந்து ஒரு ராமராட்சி போல பொற்கால ஆட்சியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ராமராட்சின்னு சொன்ன ரகுபதி வந்து இது பெரியார் ஆட்சின்னு சொல்கிறதுக்கு
துணிவு இல்லையா? சரி, ராமராட்சின்னு சொன்ன ரகுபதியை இது வரைக்கும் திமுகவில் இருந்தோ திகால இருந்தோ யாராவது ஒருத்தர் அமைச்சர் ரகுபதியை விமர்சித்து பேசியிருக்காங்களா? இல்லை முதல்வர் வந்து கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரா? என்னங்க நீங்கள் ராமராட்சின்னு சொல்கிறீங்க, இது பெரியார் ஆட்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை உதயநிதி சொன்னாரா? வேறு யாராவது மூத்த தலைவர்கள் யாராவது சொன்னாங்களா இது பெரியார் ஆட்சின்னு? ராமராட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திமுக இருக்குது. திமுக பெரியாரை தவிர்த்து அரசியலை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அமைச்சர் சேகர் பாபு பண்ணுறாரு, ஒரு கோயிலுக்குள்ளே போய் மனு தர்மத்தை பேசுகிறாரு. இப்படி மனு தர்மத்தையும் ராமராட்சியும் இந்துத்துவாவையும் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை பற்றி பேச அருகதையற்றவர்கள். பெரியாரை தவிர்த்து தான் இன்று திமுக நடந்து கொண்டிருக்கிறது. பெரியாரை தவிர்த்து தான் திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. பெரியார் என்ற ஒரு மாய பிம்பத்தை கட்டி கொள்கைகளை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறதே தவிர ஆட்சியில் பெரியாருக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. பெரியாரை தாண்டி அண்ணாவை தாண்டி தானே இவங்க அரசியல் செய்துட்டு இருக்காங்க. அண்ணாவுடைய கொள்கை என்ன? அண்ணாவுடைய கொள்கையின்படி மதுவை விற்றுதான் நான் அரசை நடத்த வேண்டும் என்றால் துண்டை உருவி தோளில் போட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்றாரு அண்ணா. அந்த அண்ணாவினுடைய வார்த்தைகள் எடுத்துக்கொண்டு திமுக செய்கிறாங்களா? இல்லை உங்களுடைய வாக்குகளை அற்ப ரொட்டி துண்டுகளுக்காக விற்காதீர்கள்னு சொன்னார் அண்ணா. வாக்கு பணம் கொடுத்து வாங்குறாங்களா இல்லையா திமுக? அண்ணாவையும் பெரியாரையும் தூக்கி தள்ளிவிட்டு இன்னைக்கு இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கிற அளவுக்கு தான் வந்து திமுக நடந்துட்டு இருக்கு. சாதாரண வெறும் நாணயம், அந்த நாணயத்திற்காக பாஜக கிட்ட போய் தொங்கி நிற்கலையா? இந்த ஆளுநரை விமர்சித்து பேசின இவங்க வெறும் நாணயத்திற்காக தேநீர் விருந்தில் பங்கேற்கலையா? இப்படி எண்ணற்ற கேள்விகள் வந்து திமுக மேலே இருக்கு. பெரியாரை தாண்டி அரசியல் செய்கிறாங்க திமுக. ஆளுநர் வந்து நாட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்குன்னு கேட்டது அண்ணா. அந்த அண்ணாவினுடைய கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இன்னைக்கு ஆளுநருடைய விருந்தில் பங்கேற்று என்னென்ன சப்பக்கட்டு கட்டினாங்க? காரணம் ஒன்று தானே, ஸ்டாலினுடைய அப்பாவுக்கு கருணாநிதிக்கு ஒரு நாணயம் 100 ரூபாய் நாணயம் வெளியிடணும். இந்த காரணத்தை வைத்து சமரசம் செஞ்சாங்களா இல்லையா திமுக? பெரியார் இல்லாத திராவிட முன்னேற்ற கழகமாக தான் ஆட்சி பொறுப்பில் இருக்குது. வாஜ்பாயோட ஆட்சியில் இருந்தப்போ, வாஜ்பாயோட கூட்டணியில் இருந்தப்போ இவங்க பெரியாரை பேசினாங்களா? இதே பெரியாரை எதிர்த்து இதே திராவிடர் கழகத்தை எதிர்த்து சண்டை போட்டது திமுக. திராவிடர் கழகத்தை எதிர்த்து சண்டை போடுறப்போ பெரியாருடைய சிலைகளை உடைத்தது யாரு? திமுக. அப்போ பெரியாரை தாண்டிய அரசியல் செய்கிறது திமுக தான். பெரியாரை தவிர்த்து அரசியல் இங்கே பல அரசியல் இருக்குது. இங்கே பெரியாரை தாண்டிய பல தலைவர்கள் இங்கே இருக்காங்க. சமூக நீதி பேசுகிற தலைவர் இருக்காங்க, சமத்துவம் பேசின தலைவர் இருக்காங்க, சகோதரத்துவம் பேசின தலைவர் இருக்காங்க. பெரியாரை தாண்டி நிறைய அரசியல் இருக்குது. ஆனால் பெரியார் மட்டுமே அரசியல் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. விஜய் வந்து பெரியார் தான் அரசியல்னு சொல்லலை. பெரியாருக்கு மாலை போடுறாரு, அதை ஒரு அணிவிக்கிறாரு. ஆனால் அதை கொண்டாடும் விதமாக இங்கே திமுக வந்து பெரியாரை தாண்டி இனிமேல் அரசியல் இல்லை, பெரியார் தான் இங்கே எல்லாத்துக்கும் அரசியல், பெரியாரை தொற்று தான் இங்கே யாராக இருந்தாலும் வரணும், இப்படியெல்லாம் பேசுறது பெரும் விமர்சனத்திற்குரியதாக இருக்கிறது. அதை ஏற்றுக்க முடியாது. பெரியாரை தாண்டி அரசியல் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த அரசியலை நாம் தமிழ் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. பாஜகவில் இருக்கவங்க தமிழ் தேசியவாதிகள் எதிர்ப்பாங்க, தமிழ் தேசியவாதிகள் வந்து பாஜக எதிர்ப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே ஒத்து போவாது. ஆனால் அவங்க 2 பேருமே சேர்ந்து விஜய் வந்து பெரியார் சிலைக்கு மாலையிட்டதை சேர்ந்து எதிர்க்காங்க. என்ன காரணமாக இருக்கும்? இந்த தமிழ் தேசியவாதிகளும் வந்து பாஜகவும் வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்கு காரணம் வந்து வேற. திமுக வந்து 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிக்கு எதிரான ஒரு கட்சி தொடங்கப்பட்டது தான் வந்து நாம் தமிழ் கட்சி. ஆனால் பாஜகவுடைய எதிர்ப்புன்றது வேற. பாஜகவுடைய எதிர்ப்புன்றது வந்து கொள்கை கோட்பாடு ரீதியாக வந்து பாஜக வந்து திராவிடத்தை எதிர்க்குது. திராவிடத்துடைய கொள்கை வந்து ஆரிய எதிர்ப்பு, ஆரியத்துடைய கொள்கை வந்து அகண்ட பாரதம், இந்துத்துவா கொள்கை இப்படி வருது. ஆனால் இதுக்கு நேர் எதிரான கொள்கையை வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் பயணிச்சுட்டு வருது. அதனால வந்து பாஜகவுக்கும் திராவிடத்திற்கும் எதிர்ப்பு வரும். இப்போ தமிழ் தேசியவாதிகள் வந்து ஏன் வந்து திராவிடத்தை எதிர்க்கிறோன்னா, திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சி, திராவிடத்தோட சூழ்ச்சியால் தான் தமிழர்கள் வீழ்ந்தோம், அதாவது தமிழர்கள் வீழ்ந்ததற்கு காரணம் திராவிடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வந்து ஆரியம் காரணமோ அதே அளவுக்கு திராவிடமும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியவாதிகள் திராவிடத்தையும் எதிர்ப்பாங்க, இந்துத்துவாவாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவையும் எதிர்ப்பாங்க, ஆர்எஸ்எஸையும் எதிர்ப்பாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்து விஜய் பெரியாருக்கு மாலை இட்டதை வந்து நாம் தமிழ் கட்சியாக இருக்கக்கூடிய, நாம் தமிழ் கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள், அப்புறமா வந்து பாஜக, இவங்க எல்லாருமே எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் வந்து ஒரு திராவிடத்துடைய ஒரு குறியீடாக இருக்கார், பெரியார் வந்து ஒரு திராவிடத்துடைய தலைவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் கிளைம் பண்ணுறாங்க. பெரியாரோட தங்களுடைய தலைவர்கள் தான் சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. காரணம் வந்து நீதி கட்சி தொடங்கி திராவிடர் கழகம் மாரி பெரியார் வந்து இருந்திருக்காரு. இப்போ பெரியாருடைய கொள்கைகள் கோட்பாடுகளை எடுத்து தான் வந்து இந்த திராவிடர் கழகங்கள்லாம் இருந்திருக்கு.
அதனால வந்து பெரியார் வந்து திராவிடம்னா பெரியார் அப்படின்ற ஒரு கோட்பாடுல இருக்காங்க. இந்த கோட்பாடுல பாஜக வந்து விஜய் எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தன்னுடைய நேரெதிரான கொள்கையாக இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தை பாஜக வந்து எதிர்க்கிறதுக்கு விஜய் போன்ற ஆட்கள் இறங்குறாங்களோன்ற ஒரு பயத்துல தான் வந்து பாஜக எதிர்க்குது. இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியும் எதிர்க்கும், ரஜினியை ஆதரிக்கும், இந்த மாதிரிலாம் வந்து பாஜக செய்யும். ஆனால் பாஜகவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் பெரியாரை கை வைக்கிறது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. பாஜகவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பெரியார் மேலே பார்த்தாலே ஒரு பெரிய பயம். தமிழ்நாடு பாஜகவுக்கு நம்ம சொல்கிறோம், பெரியாரை பார்த்தா பாஜகவுக்கு ஒரு பயம். அதை நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பெரியார் வந்து இந்துத்துவாவுக்கு எதிராக, சமூக நீதிக்கு ஆதரவாக, சாதி மதங்களுக்கு எதிராக பல சித்தாந்தங்களை, கோட்பாடுகளை, கொள்கைகளை வச்சுருக்காரு. இது எல்லாமே நேரடியாக இந்துத்துவாவை பாதிக்கும். அதனால் வந்து பெரியாருடைய பேரை சொன்னாலே பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும், தமிழ்நாடு பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் விஜய் அவங்க எதிர்க்கிறாங்க. நாம் தமிழ் கட்சி, தமிழ் தேசியவாதிகள்லாம் விஜய் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னென்னா, விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு தமிழ் சார்ந்த பேசுகிறாரு, தமிழராக இருக்கார், தமிழ் பற்றாளராக வருவார் அப்படின்னு ஒரு நம்பகத்தன்மையோட தமிழ் தேசியவாதிகள் விஜயை பார்த்துருந்தாங்க. ஆனால் அதே விஜயை வந்து இன்னைக்கு பெரியாருக்கு மாலை போட்டது, பெரியாரை பற்றி பேசுகிறது, அண்ணாவை பற்றி பேசுகிறதெல்லாம் பார்க்குறப்போ இவரும் இன்னொரு திராவிடத்துடைய ஒரு கொள்ளை கூடாரத்தில் போய் சேருவாரோ அப்படின்ற ஒரு பயம்தான். அதுக்கப்புறம் வந்து பெரியார் அண்ணாவை பேசக்கூடிய அளவுக்கு வந்து விஜய் ஏன் மற்ற தலைவர்களை பற்றி பேசலை அப்படின்ற ஒன்று. விஜய் வந்து தமிழர் என்ற பேரோட வந்து, தமிழக வெற்றி கழகம் என்ற பேரோட வந்து தமிழர்களை கொண்டு போய் திராவிடத்தில் சேர்த்துருவாரோ, தமிழர்களை கொண்டு போய் திராவிடத்தில் கோத்துருவாரோன்ற ஒரு பயத்தில் தான் வந்து தமிழ் தேசியவாதிகள் வந்து எதிர்க்கிறாங்க. முன்னாடி தமிழ் தேசியவாதிகள் ஆதரிச்சதுக்கான காரணம் வந்து தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லி இது வரைக்கும் அந்த கட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கப்புறம் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிடம், இப்படி திராவிடம் வந்த இடத்துல தமிழர், தமிழ் தேசியம், தமிழகம்னு வர்றதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீமானுடைய எழுச்சிக்கு பிறகு இங்கே தமிழர், தமிழ் தேசியம் என்ற அரசியல் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள்லேயே வந்து தமிழ் தேசிய கோட்பாடை சேர்த்துக்கிட்டாங்க. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களால் தாங்க முடியாமல் தமிழர்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சீமான் போட்ட விதை தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த விதையில் முளைச்ச ஒரு பெரிய செடியாக தான் நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தோம். ஆனால் அந்த தமிழக வெற்றி கழகம் வந்து பாதை மாதிரி பயணிக்குமோ, அது வந்து திரும்பவும் வந்து தமிழர்களை திராவிடத்தோட சூழ்ச்சியில் கொண்டு போய் சிக்க வைக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் வந்து தமிழ் தேசியவாதிகள் எதிர்க்கிறாங்க. அதனால் தமிழ் தேசியவாதிகளுடைய எதிர்ப்புக்கும் பாஜகவுடைய எதிர்ப்புக்கும் இங்கே வேறுபாடு இருக்குது. பாஜகவுடைய எதிர்ப்பு வந்து நேரடியான எதிர்ப்பு. தமிழ் தேசியவாதிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களை கொண்டு போய் திராவிடத்தில் அடமானம் வச்சுருவாங்களோ, மீண்டும் திராவிடத்தால் நம்ம வீழ போகிறோமோ அப்படின்ற ஒரு எதிர்ப்பு தானே தவிர விஜய் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு வந்து தமிழ் தேசியவாதிகள் இல்லை. விஜயுடைய அந்த பெரியாருக்கு மாலை போட்ட செயலை தான் எதிர்க்கிறாங்க. ஆனால் பாஜக விஜய் ஏற்கனவே வந்து விஜய்க்கும் பாஜகவுக்கும் நிறைய அந்த சலசலப்புகள்லாம் இருந்திருக்கு. ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரை அதிகாரப்பூர்வமாக ட்விட்டரில் மற்ற கணக்குகள்லாம் போடுற அளவுக்கு விஜயை வந்து அவங்க சீண்டி பார்த்துருக்காங்க. ஆனால் தமிழ் தேசியவாதிகள் விஜயோடைய விஜயோ எதிர்த்ததில்லை இது வரைக்கும். விஜயுடைய இந்த செயல்பாடு, அன்றைக்கி வந்து பெரியாருக்கு மாலை போட்ட விஜய் வந்து ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு மறுநாள் மாலை போட்டிருந்தாருன்னா இது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்காது. ஆனால் பெரியாருக்கு மாலை போட்டது தமிழ் தேசியவாதிகளால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. பெரியார் சிலைக்கு மாலையிட்ட விஜய் வந்து இதே போல் தமிழ் தலைவர்களுக்கும் மாலையிடுவாரா என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இதை பற்றி அதான் என்ன நம்மளுடைய என்னென்னா, பெரியாரை தாண்டி இங்கே அரசியல் இருக்கா அப்படின்ற நம்மளுடைய கேள்விக்கே நம்ம பதில் இதுதான். பெரியாரை தாண்டி இங்கே வந்து வைகுண்டர் இருக்கார், வள்ளலார் இருக்கார், நம்ம ரெட்டமலை சீனிவாசன் இருக்கார், முத்துராமலிங்க தேவன் இருக்கார், இமானுவேல் சேகர். இப்போ இமானுவேல் சேகரனுடைய நினைவு நாள் போச்சு, மாலையிட்டிருக்கலாம், மரியாதை செலுத்திருக்கலாம், ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம். நம்ம ரெட்டமலை சீனிவாசன் அம்பேத்கருக்கு முன்னாடியே லண்டன் வட்டமேசை மாநாட்டில் சமூக சீர்திருத்தத்தை பற்றி பேசினார், சமூக நீதியை பற்றி பேசினார், ஒடுக்குமுறையை பற்றி பேசினார், அடக்குமுறையை பற்றி பேசினார். இதெல்லாம் இருக்குது. முத்துராமலிங்க தேவர் சாதி ஒழிப்பை பற்றி பேசினார். இதெல்லாம் நம்ம படிக்கணும், இதெல்லாம் பார்க்கணும். அப்படின்றப்போ வெறுமனே பெரியார் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக பேசுகிறது வந்து ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை. இவங்களுக்கெல்லாம் மாலை போடுற, இவங்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கிற, இவங்களுக்கெல்லாம் இரங்கல் தெரிவிக்கிற விஜய் வந்து தமிழக தலைவர்களுக்கும் தமிழ்நாடு தலைவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்ற அண்ணனுடைய சீமானுடைய கோரிக்கை வந்து மிகவும் நியாயமான கோரிக்கையாக நம்ம பார்க்குறோம். இது இருக்குது. ஏன்னா இந்த பெரியாருன்ற பேரை பயன்படுத்தி இங்கே இருக்க பல தலைவர்களை இவங்க வந்து மறைச்சிருக்காங்க. இந்த பெரியாருன்ற பேரை பயன்படுத்தி பல தமிழர்களுடைய வரலாற்றை மறைச்சிருக்காங்க.
இங்கே வள்ளலார் செய்ததை போல ஒரு சமூக சீர்திருத்தம் வேற எதுவுமே கிடையாது. வைகுண்டர் செய்தது போல ஒரு சமூக சீர்திருத்தம் வேற எதுவும் கிடையாது. முத்துராமலிங்க தேவர் செய்தது போல வேற எதுவும் கிடையாது. இமானுவேல் சேகரர் போராடியது போல வேற எதுவுமே கிடையாது. ரெட்டமலை சீனிவாசன் போராடியது போல வேற எதுவுமே கிடையாது. இவர்களுக்கு எல்லாம் ஒரு 10 விழுக்காடு கூட ஈடாவாரா பெரியார் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட இருக்கு. என்ன பண்ணார் பெரியார் பார்த்தீங்கன்னா, எழுதினாரு, பெரியார் எழுதினாரு, கற்பிச்சாரு, பேசினார், அவ்வளோதான். ஆனால் களத்தில் இறங்கி போராடிய தமிழர்களுக்கு இங்கே என்ன அடையாளம் இருக்குது? இங்கே வந்து முத்துராமலிங்க தேவர் ஒரு சாதிய குறியீடாக கொண்டு போகிறாங்களா இல்லையா? இமானுவேல் சேகரனார் ஒரு சாதிய குறியீடாக கொண்டு போகிறாங்களா இல்லையா? ரெட்டமலை சீனிவாசன் ஒரு சாதிய குறியீடாக கொண்டு போகிறாங்களா இல்லையா? இப்போ இவங்களெல்லாம் சாதிய குறியீடு. பெரியார் மட்டும் தமிழர்களின் குறியீடா? பெரியார் மட்டும் திராவிடத்தின் குறியீடா? பெரியாரையும் ஒரு சாதிய குறியீடாக தானே நம்ம பார்க்கணும். இவங்க எல்லாமே சாதிக்காக, சாதி எதிர்ப்புக்காக போராடியவர்கள் தான். பெரியார் மட்டும் போராடினார்ன்றது தான் இங்கே ஏற்றுக்கக்கூடியதாக தான் இருக்குது. அதான் அண்ணன் சீமான் சொல்கிறாரு, நாங்கள் பெரியாரை ஏற்கிறோங்க. பெரியார் சமத்துவத்துக்காக போராடினார், சமூக நீதிக்காக போராடினார், பெண் அடிமைத்தனத்திற்காக போராடினார். பெரியார் இதுக்கெல்லாம் போராடுறத நாம் தமிழ் கட்சி ஏற்குது, சீமான் ஏற்கிறாரு, சீமானுடைய தம்பிகள் எல்லாம் ஏற்கிறாங்க. ஆனால் பெரியார் வந்து தமிழுக்கு எதிராக இருந்தாரா இல்லையா? மொழிப்போர்னு அவருடைய கருத்து என்ன? இதெல்லாம் பார்க்குறப்போ விமர்சனத்தோட நாம் தமிழ் கட்சி பெரியாரை தன்னுடைய வழிகாட்டியாக ஏற்குது. பெரியாருடைய சமூக நீதி தத்துவங்கள் எல்லாம் பாராட்டுக்குரியது, அதெல்லாம் விமர்சிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும், யாருமே மறுக்கல அதை. ஆனால் மொழிப்போர் அப்படின்னு வரப்போ பெரியார் அதை விமர்சிக்கிறாரா இல்லையா? தமிழ்நாடு தமிழருக்கே என்று பேசுகிறப்போ பெரியார் அதை விமர்சிக்கிறாரா இல்லையா? திராவிட நாடு பேசுகிற நீங்கள் தமிழ்நாடு பேசுனா விமர்சிக்கிறீங்க. அந்த வகையில் பெரியாரை விமர்சனத்தோட நாம் தமிழ் கட்சி ஏற்றுக்குது, சீமான் ஏற்றுக்கிறாரு. ஆனால் பெரியாரையே ஏற்றுக்கங்க, பெரியாரை தலைவராக மாற்றிக்கங்கன்னா பெரியாரை தாண்டி தலைவர் இருக்காங்கல்ல. நாம் தமிழ் கட்சிக்கு தலைவர் வந்து தலைவர் பிரபாகரன் சொல்கிறாங்க, பெரியாரை தாண்டிய தலைவர் தானே அவர். பிரபாகரன் எங்கேயும் போய் பேசலை, பிரபாகரன் எதையும் எழுதலை. ஆனால் பிரபாகரன் வந்து தமிழுக்காக, தமிழருக்காக தன்னுடைய 3 தலைமுறையை தியாகம் செஞ்சாரா இல்லையா? பெரியார் எத்தனை தியாகம் செஞ்சுட்டாரு? பெரியார் என்ன தியாகம் செஞ்சுட்டாரு? சொத்து சேர்த்து வச்சாரு. தன்னுடைய சொத்துக்களை, அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறோம், தன்னுடைய சொத்துக்களை மற்றவங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு வளர்ப்பு மகளை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரா இல்லையா? இன்றைக்குமே பெரியார் கழகத்தில் இருக்கிறவங்க பெரியாருடைய சொத்துக்களை வச்சு சாப்பிட்றாங்களா இல்லையா? பெரியாருடைய சொத்துக்களை வச்சு பல்கலைக்கழகங்கள் கட்டின இடத்துல அதே பெரியாருடைய சொத்துக்களை தானே இவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ பெரியார் மீது இவ்வளவு விமர்சனம் இருக்குது. ஆனால் அந்த விமர்சனங்களையும் தாண்டி நாம் தமிழ் கட்சி பெரியாருடைய சித்தாந்தங்களையும் தத்துவங்களையும் ஏற்று பயணிக்குது. அதையெல்லாம் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை வெளியெடுத்துட்டு வர பார்க்குது. எவ்வளவு எண்ணற்ற தலைவர்கள் தமிழுக்காக ஈகை செஞ்சுருக்காங்க. ஐயா வஉசி அவர்களுக்கு விஜய் வந்து வாழ்த்து சொன்னாரா, ஒரு இரங்கல் தெரிவித்தாரா, அல்லது வந்து மாலையிட்டாரா, மரியாதை செலுத்தினாரா? செக்கெழுத்த செம்மல் வஉசியை பற்றி பேசாத விஜய் பெரியாரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்ற கேள்வி நாம் தமிழ் கட்சி மத்தியிலும் தமிழ் தேசியவாதிகள் மத்தியிலும் பரவலாக எழுந்துட்டுருக்கு. அதை வந்து விஜய் போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து இதை வந்து கவனிக்கணும். ஏன்னா தமிழர் தமிழ் தேசியம்னு பேசிட்டு வரவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா, தமிழர்களுடைய அடையாளத்தை என்னன்னு நீங்கள் படிக்கணும். எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கெலாம் வந்து ரெட்டமலை சீனிவாசன் யாருன்னே தெரியாதுன்னு எனக்கு தோணுது. முத்துராமலிங்க தேவர் யாருன்னே தெரியாதுன்னு தோணுது. இமானுவேல் சேகரனார் யாருன்னே தெரியாதுன்னு தோணுது. கண்டிப்பாக யாருன்னு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இவர்களுக்கு எல்லாம் தெரியும், இவங்களெல்லாம் படிப்பாங்க அப்படின்னு. அப்போது வெறுமனே வந்து இது ஒரு நாடகம், இது ஒரு சினிமா, அரசியலும் ஒரு சினிமா களம் என்று வரக்கூடியவர்களுக்கு வந்து பெரியார் அண்ணா மட்டும்தான் தெரியும். அதை தாண்டி முத்துராமலிங்க தேவர் யார், இமானுவேல் சேகரனார் யார், வைகுண்டர் யார், வள்ளலார் யார், இவங்கெல்லாம் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்காதோன்னு எனக்கு தோணுது. அப்போது வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு இவங்க வந்து அரசியலுக்கு வரணும். ஈவேரா நாம் தமிழருக்கு எதிரியா? அதாவது இந்த எதிரியா இந்த கேள்வி வந்து பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நாம் தமிழ் கட்சி வந்து பெரியாரை விமர்சிக்கிறோம், நிறையவே விமர்சிக்கிறோம், இல்லைன்னு யாரும் மறுக்கலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி பெரியாருக்கு எதிரியா அப்படின்னு கேள்வி வரப்போ 2009 கட்சி தொடங்குற காலகட்டத்தில் பெரியார் வந்து எல்லா புகைப்படங்கள்லையும் எல்லா பதாகைகள்லையும் பெரியார் இருப்பார். பெரியாருடைய தத்துவங்களை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா சீமானே வந்து பெரியாருடைய பாதையில் பயணித்து வந்தவர் தான். இங்கே தமிழ் தேசியவாதிகளாக இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் தம்பிகளும் தங்கைகளும் வந்து பெரியாருடைய தத்துவங்களை படித்து வந்தவங்க தான். யாரும் பெரியாருடைய தத்துவங்களை மறுதளிச்சுட்டு போல, யாரும் பெரியாரோட தத்துவங்களை ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னதில்லை. ஏன்னா பெரியாருடைய தத்துவங்கள் ஆகச்சிறந்தவை தான், யாரும் இல்லை என்று சொல்லலை. அம்பேத்கருடைய தத்துவங்கள் எவ்வளவு ஆகச்சிறந்தவையோ அதுக்கு இணையாக இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு பெரியாருடைய தத்துவங்கள் ஆகச்சிறந்தவையாக இருந்திருக்கிறது. அதனால்தான் பெரியாருடைய தத்துவங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரியார் வந்து தமிழையும் தமிழரையும் தொடர்ச்சியாக விமர்சிச்சிருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. பெரியார் கடைசியாக தியாகராஜ நகர் கூட்டத்தில் பேசும் போது சொல்கிறார், நான் வந்து தமிழர்களை வேசி மகன்களாக விட்டு போவதில் எனக்கு மனமே இல்லை என்று சொல்கிறார். இப்போ வந்து பெரியார் வந்து இழிவுபடுத்தணும்னா தமிழர்கள்னு சொல்லுவார்,
பெரியார் வந்து தூக்கி பேசணும்னா திராவிடர்கள்னு சொல்லுவார். இப்படி பெரியாருக்குள்ளே இருந்த ஒரு சின்ன நோய், அந்த நோய் வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. அந்த பெரியாரோட விமர்சனத்தை நம்ம ஏற்றுக்க முடியாது. இங்கே பாருங்க, இந்துத்துவாவுடைய கோட்பாடை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் என்னன்னா ஹார்ட்கோர் இந்துத்துவா, அதாவது மனு தர்ம சித்தாந்தங்களை கொண்டு வந்த ஒரு இந்துத்துவாவாக இருக்குது. அந்த இந்துத்துவாவை எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? இவங்க எப்படி ஹார்ட்கோர் இந்துத்துவாவோ அதே போல ஹார்ட்கோர் முற்போக்குவாதியாக மாறிடுறாங்க. ஹார்ட்கோர் முற்போக்குவாதினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுமையாக எது செஞ்சாலும் அது முற்போக்கு. இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து வாய் வழியாக சாப்பிட்றது பழமை, அந்த வாய் வழியாக சாப்பிட்ற பழமையை எதிர்த்து புதுமையாக ஏதாவது பண்ணோம்னா அது முற்போக்குங்க. பார்த்தீங்களா, இதுதாங்க பெரியாரிசம் இப்படின்னு பேசுறது. இது பைத்தியகாரிசம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து முட்டாள்தனம். இது வந்து பெரிய புரட்சியெல்லாம் கிடையாது, இது ஒரு முட்டாள்தனம். இப்படி தலைகீழ பெண்கள் வந்து ஆண்கள் பேர் வச்சுக்கணும்னு சொன்னது பெரியார். பெண்கள் வந்து ஆண்கள் போல உடை போட்டுக்கணும்னு சொன்னது பெரியார். உண்மையிலே பெண்ணிய புரட்சி என்றால் என்னன்னா, ஆணுக்கு சமமான, ஆணுக்கு நிகரான வேலைகளில் ஈடுபடணும். ஆணுக்கு நிகரான வேலைகள்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் எத்தனை வந்து பெண் முதலமைச்சர்கள் இருக்காங்க? மம்தா பானர்ஜியை தவிர கேள்விக்குறி இருக்குல்ல. இப்போ டெல்லியில் இன்னொருத்தவங்க வந்து முதலமைச்சராக மாறி இருக்காங்க. அப்போது ஒட்டுமொத்தமாக 28 மாநிலங்கள் இருக்குதுன்னா 28 மாநிலங்களில் சரிக்கு சமமாக பெண்கள் வந்து முதலமைச்சராக உட்காரணும். 40 அமைச்சரவை இருக்குன்னா 20 அமைச்சரவையில் பெண்கள் இருக்கணும். 234 தொகுதி இருக்குன்னா 117 பெண் வேட்பாளர்களை நிறுத்துறதுக்கான வேலை செய்யணும். இதுதான் வந்து பெரிய புரட்சியாக இருக்க முடியும். ஆண் ஃபேண்ட் சட்டை போட்டுக்கிறான், அதனால் நீயும் ஃபேண்ட் சட்டை போட்டுக்கன்னு பெரியார் பேசுகிறத பெண்ணிய புரட்சியை ஏற்றுக்கவே முடியாது. அப்படி பெரியார் வந்து முற்போக்குத்தனன்ற விதத்தில் பல பைத்தியகாரத்தனத்தை பண்ணியிருக்காரு. அதனால் பெரியாரை ஏற்றுக்கிறது இந்த சமூக நீதி கோட்பாடு, சமத்துவ கோட்பாடு, சமதர்ம கோட்பாடில் ஏற்றுக்கலாம். பெண்ணிய அடிமைத்தனத்தில் ஒரு சில விடயங்களை ஏற்றுக்கலாமே தவிர இந்த முட்டாள்தனமான கோட்பாடுகளை ஏற்றுக்க முடியாதுன்றதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி பெரியாரை தள்ளி வைக்கிறாங்க. இங்கே பெரியார் பேசக்கூடிய பெண்ணியம் வந்து ஒரு மிகையான ஒரு பெண்ணியமாக இருக்குது. அந்த பெண்ணியம் வந்து தமிழ்நாட்டில் பெரும் பாதிப்பாளையை உண்டாக்கியிருக்கு. பெரியாரிஸ்ட் என்று சொல்லி தாலி அறுப்பு திருமணம், தாலி அறுப்பு இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை பண்ணி ஒரு சமூக கேடை வந்து உருவாக்கியிருக்காங்க பெரியாருடைய கருத்துக்களை கொண்டு பெரியாரிஸ்டுகள். அதனால் பெரியாரிஸ்டுகளையும் பெரியாருடைய கருத்துக்களை கொண்ட பெரியாரைவாதிகளும் தீக்காக்காரங்களையும் பெரியாரையும் விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் தமிழர் கட்சி இருக்குது. மற்றபடி பெரியாருடைய ஆகச்சிறந்த கருத்துக்கள் எல்லாம் ஏற்றுக்கலாம். என் கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்தால் வரட்டும், இல்லை என்றால் அவரோட வழியில் போகட்டும் அப்படின்னு சீமானை வந்து விஜயை பார்த்து சொல்லியிருக்காரு. இது வச்சும் தம்பி வந்தால் சேர்ந்துக்கலாம், ஒன்றா வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்படி சொல்கிறாரு. காரணம் வந்து பெரியார் சிலைக்கு வந்து மாலையிட்டதாக இருக்குமா? ஆமாம், நம்ம வந்து நமக்குன்னு ஒரு கனவு இருக்குது, நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, நமக்குன்னு ஒரு தலைவர் இருக்கார். அதனால் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அவருக்குன்னு ஒரு கொள்கை, கோட்பாடு, தத்துவங்கள், சித்தாந்தங்கள் இருக்குது. தமிழருடைய வரலாறு, தமிழுடைய மெய்யியல் மீட்சி, தமிழருக்கான வேலைவாய்ப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கான விடுதலை அப்படின்ற பெரிய ஒரு கனவோடு நாம் தமிழர் கட்சி சீமானும் பயணிச்சிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த தத்துவங்களை ஏற்று வரக்கூடியவங்களோட கூட்டணி வச்சாலோ, இல்லை அந்த தத்துவங்களை ஏற்று வரக்கூடியவங்களோட உறவு வச்சாலோ தான் வந்து நாம் தமிழர் கட்சி இந்த தத்துவத்தோடையோ செயல்பாடோடையும் நேர்கோட்டில் பயணிக்க முடியும். ஆனால் அந்த தத்துவங்களை ஏற்றுக்க முடியாதவங்க, இல்லை அந்த தத்துவத்துக்கு தகுதியாக இல்லாதவங்களோட ஒரு கூட்டணியும் உறவு வச்சாங்கன்னா அந்த கூட்டணியில் அந்த கொள்கையில் ஒரு விரிசல் ஏற்படும். மற்ற கட்சி போல் நாம் தமிழர் கட்சி வந்து கொள்கை வேறு, கூட்டணி வேறு, கொள்கைக்காக வேறு கூட்டணி, அரசியலுக்காக வேறு கூட்டணிலாம் பேச முடியாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி தமிழர், தமிழ் தேசியம் என்று பேசுது. இன்னொன்று, விஜய் வந்து தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் பேசுகிறப்போ என் கூட இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாரு. நான் மேடையில் பேசுகிறப்போ தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் பேசுகிறப்போ இவங்கெல்லாம் என் கூட இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. வாக்குக்கு ஓட்டு கேட்டு போகிறப்போ சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்கிறப்போ விஜய் பக்கத்தில் இருப்பாரா? இல்லை கூட்டணியில் வரக்கூடிய யாராக இருந்தாலும் பக்கத்தில் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்போ தனித்துவ சித்தாந்தத்தோடைய தனித்துவ கொள்கை கோட்பாடோடு சீமானவர்கள் பயணிக்கும்போது விஜய் மற்ற கூட்டணியாக இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து இதை பேச மாட்டாங்க. ஒரு மேடையில் பேசுவார், மாட்டுக்கறி சாப்பிட்றா, மருந்து போட நினச்சி சாப்பிட்றா அப்படின்னுவார். இதை விஜய் ஏற்றுப்பாள். விஜயை ஏற்றுக்கிட்டாலும் அவருடைய ரசிகர்கள் ஏற்றுப்பாங்களா? இல்லை அதிமுக ஏற்றுக்குமா? அதிமுகவே ஏற்றுக்கிட்டாலும் இல்லை அவங்களுடைய தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா? கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வியெல்லாம் வைக்கிறப்போ சீமான் வந்து ஒரு தனித்துவ தத்துவத்தோடு ஏற்று போகிறாரு. சீமானுக்கு ஒரு கனவு இருக்குது, ஒரு லட்சியம் இருக்குது, அந்த கனவோடு பயணிக்கிறாரு. அந்த கனவை ஏற்றுக்கொண்டு வரவர்கள் வரட்டும், வராதவங்க அவங்க வேலையை பார்த்துன்னு போட்டோன்னு சொல்லியிருக்காரு. இது நியாயமான ஒரு கோட்பாடாக தான் இருக்குது. அவர் இதில் வந்து உறுதியாக நிற்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். விஜய் வந்து பெரியார் சிலைக்கு மாலையிட்டது வந்து அரசியல் புரிதலோட மாலையிட்டிருக்காரா, இல்லை அரசியல் அறியாமையினால் மாலையிட்டிருக்காரா? இல்லை, நம்ம இதை 2 விதமாக பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து பெரியாருக்கு மாலையிட்டது வந்து பொதுவாகவே வந்து மாற்று அரசியல் பேசி வரவங்க,
குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் மாற்று அரசியல் திமுக அதிமுகவுக்கு மாற்று அரசியல் பேசி வரவங்கள இவங்க வந்து ஒரு முத்திரை குத்துவாங்க. என்ன முத்திரை குத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட பி டீம் முத்திரை குத்துவாங்க. அது வந்து நாம் தமிழ் கட்சிக்கு தொடர்ச்சியாக குத்தப்பட்ட ஒரு முத்திரை. அதே போல் அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கும் டிடி அவர்களுக்கும் குத்தப்பட்டது இந்த முத்திரை தான். இதில் வந்து மீண்டெழுந்தது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். கமலஹாசன் வந்து இந்த முத்திரையிலேருந்து வெளியே வரணுன்றதுக்காக திமுகவில் போய் சேர்ந்துறாரு. டிடிவி அவர்கள் வந்து இந்த முத்திரையிலேருந்து உள்ளே போடணும்னு சொல்லிட்டு பாஜகவோடையும் போய் சேர்ந்துட்டார். இதில் தனிச்சு அப்போ எப்பவும் போல் திராவிட எதிர்ப்பில் பயணிக்கிறது வந்து நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். திமுக வந்து விஜயை வந்து பிஜேபியோட பி டீமாக முத்திரை குத்த பார்க்குறாங்க. தொடர்ச்சியாக வந்து திமுகவுக்கு எதிராக யார் களமாடினாலும் அவங்கள பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது திமுகவுடைய வழக்கமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வழக்கத்தில் இன்றைக்கி விஜயும் மாட்டுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட விஜயை வந்து பிஜேபியோட பி டீம், பிஜேபிக்கு எதிராக செயல்படும், பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுவார். இது எப்படி பிஜேபிக்கு ஆதரவுன்னு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை யார் எதிர்த்தாலும், திமுகவுடைய கொள்கை கோட்பாடு ரீதியாக யார் எதிர்த்தாலும், திமுகவுக்கு எதிர்வரிசையாக யார் நின்னாலும் அவங்க வந்து இந்துத்துவாவுக்கு ஆதரவாக நிற்கிறத இவங்க சொல்கிறாங்க. அப்படி தான் வந்து விஜயையும் பார்க்க ஆரம்பித்தாங்க. விஜயை வந்து பல அமைச்சர்கள் வந்து விமர்சித்தாங்க. படமே 4 நாள் ஓடலை, இவருடைய கட்சி 6 மாதம் தாங்கமா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நேரு அவர்கள் வந்து ஏற்கனவே சீமான் எதிர்க்கிறாரு, இப்போ விஜய் வந்துட்டார் எதிர்க்கிறதுக்கு. புதுசான ஆளுங்கள்லாம் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் பேசுனது இருக்காங்க. இப்படி அமைச்சர்கள்லாம் எதிர்க்கிறதுக்கு காரணம் ஒன்று தான், வந்து விஜய் வந்து திமுகவுக்கு எதிராக இருப்பாரோ அப்படின்ற ஒரு காரணம் தான். அப்போது இதெல்லாம் வந்து விஜய் கவனித்து நம்ம வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்ற ஒரு கோட்பாடை எப்படி மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, பெரியாருக்கு மாலை போடுற விதமாக இந்த பேச்சை ஒழிச்சிடலாமோ அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். இது வந்து ஒரு அரசியல் முதிர்ச்சி உள்ள ஒரு ஆள் சொல்லியிருந்தால் அதை செஞ்சுருக்கலாம். ஏன்னா பெரியாருக்கு மாலை போட்டாங்க அப்படின்னா பிஜேபியோட பி டீம்னு நம்ம சொல்ல முடியாது. அதுவும் முதல் தடவையாக வந்து பெரியாருக்கு தான் விஜய் மாலை போடுறாருன்றப்போ இனிமேல் அந்த விமர்சனம் விஜய் மேலே வைக்கவே முடியாது. இவர் வந்து பிஜேபியோட பி டீம்பா அப்படின்னு திமுகவே சொன்னாலும் திக ஒத்துக்காது. இப்போ திமுக திக ரெண்டுமே வந்து விஜய்க்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அப்போது இப்படி விஜய் யோசிச்சிருக்கலாம், நம்ம வந்து பிஜேபி பி டீம்ன்ற ஒரு மாய பிம்பத்தில் வந்து தப்பிக்கிறதுக்காக பெரியாருக்கு மாலை போடணும், அண்ணாவை பற்றி பேசணும், அண்ணாவை பெரியாவை பேசிட்டு நம்ம திமுகவை எதிர்ப்போம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, விஜய்க்கு வேறு பெரிய அரசியல் தலைவர்களாக யாரும் தெரியாமல் கூட இருக்கலாம். விஜய்க்கு வந்து இப்போ திமுகவுக்கு பெரியார் இருக்கிற மாதிரி, நாம் தமிழருக்கு பிரபாகரன் இருக்கிற மாதிரி, பிஜேபிக்கு ராமர் இருக்கிற மாதிரி, இல்லை மோடி இருக்கிற மாதிரி, அமித்ஷா இருக்கிற மாதிரி, விஜய்க்கு தன்னுடைய கட்சிக்கு யார் தலைவராக வச்சுக்கிறது, யாரை நம்ம ஒரு முன்னோடியாக வச்சுக்கிறதுன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கலாம். அந்த கேள்விக்குறியோடு தான் அவர் பயணிச்சுட்டு இருக்காரோ அப்படின்ற ஒரு குழப்ப நிலையில் தான் அவர் இருக்காரோன்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. ஏன்னா அவர் வந்து மேடையில் பேசுகிறப்போ அம்பேத்கர் பெரியார் காமராஜரெல்லாம் படிங்க அப்படின்னு சொன்னார். அம்பேத்கர் பெரியாருக்கு மாலை போடாத, அம்பேத்கர் காமராஜருக்கு மாலை போடாத விஜய் வந்து இன்றைக்கி பெரியாருக்கு நேரடியாக வந்து மாலை போடுறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்னொன்று வந்து திமுக இந்த மாநாடு விஷயத்தில் ரொம்ப நெருக்கடி கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த நெருக்கடிக்கெல்லாம் பயந்து திமுகவுக்கு வந்து பெரியாரை தொட்டுட்டா இவங்க வந்து பெரியாரை பற்றி பேச மாட்டார், திமுகவை பற்றி பேச மாட்டார் அவருடைய மாநாட்டில், இப்போ பெரியாரை தொட்டுட்டா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து பண்ணாரா, இல்லை துணிஞ்சு பெரியாரை தொடுறாரா, என்ன அவருடைய புரிதல்ன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. விஜய்க்கு தான் அது தெரியும். நம்ம என்ன பேசினாலும் அது வியூகங்களாக தான் இருக்கும். இப்போ நம்ம பேசுகிற விஜய் வந்து பெரியாரை தொட்டுறதுனால பிஜேபின்னு சொல்ல முடியாது, அல்லது விஜய்க்கு வந்து வேறு தலைவர்கள் யாரும் தெரியல, இல்லை ஒரு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு தலைவரை தேடிட்டு இருக்கார் விஜய், அதனால் வந்து பெரியாரை தன்னுடைய கட்சிக்கு தலைவராகவோ முன்னோடியாகவோ மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. விஜய் வந்து தன்னுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கூட தன்னுடைய கட்சிக்கு முன்னோடியாகவோ தலைவராகவோ மாற்றலாம், இல்லை தன்னுடைய அப்பாவை கூட விஜய் சந்திரசேகரை கூட நம்ம வந்து தலைவராகவோ இல்லை முன்னோடியாகவோ மாற்றிடலாம். ஆனால் விஜய்க்கு வந்து ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறாருன்றது தான் இந்த விஷயங்களெல்லாம் வந்து காட்டுது. எதுன்னு பொருட்டு நம்ம இப்படி சொல்கிறோன்னா, மோடிக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இன்றைக்கு சமகாலத்தில் மோடி எதிர்க்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் வாழ்த்து சொல்கிறது இல்லை. அப்படியும் வந்து முதலமைச்சராக இருந்தால் வேறு வழி இல்லை, முதலமைச்சராக இருக்காங்க, பிரதமருக்கு வாழ்த்து சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் மோடிக்கு வாழ்த்து சொல்கிறாரு. காலையில் மோடிக்கு வாழ்த்து, மாலையில் பெரியாருக்கு மாலை. இது வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு, தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு வந்து ஒரு குழப்ப நிலையை உண்டாக்குமா இல்லையா? எப்படி நம்ம இந்த குழப்ப நிலைன்னு சொல்கிறோன்னா, விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஆன்டி இந்துத்துவா பேஸ்டு பீப்புளாக இருக்க மாட்டாங்க, அதாவது வந்து திராவிடத்தை சார்ந்த மக்களாக இருக்க மாட்டாங்க. அதே போல் விஜயோட ரசிகர்கள், விஜயோட தொண்டர்கள் எல்லாருமே வந்து இந்துத்துவா சார்ந்த தொண்டர்களாகவும் இருக்க மாட்டாங்க. அப்போ கலவையாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். அந்த கொள்கை கோட்பாடுக்கு எதிராக விஜய் செயல்படுறாரு அப்படின்றப்போ விஜயோடைய ரசிகர்கள் மத்தியில், விஜயோடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்ப நிலையை உண்டாக்கிக்கிட்டு இருக்காரோ விஜய். இப்போ விஜயே ஒரு குழப்ப நிலையில் இருக்காரோன்றது தான் நமக்கு தோணுது. ஆனால் விஜய் என்ன நிலையில் இருக்காருன்றது அவர் அந்த மாநாட்டில் அறிவிக்கிறப்ப தான்
நம்ம தெரியும், அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு அப்போ தான் வாய்ப்பு இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் வந்து விஜய் வந்து மாலை போட்டது இவ்வளோ பெரிய பேசுபொருளாக மாறக்கூடிய விஷயத்துக்கு வெறும் பேசுபொருளாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இன்னொரு தலைவருக்கு மாலை போட்டிருக்கார், அவ்வளோதான். இதுவரை கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு நன்றி ராபின்சன். நன்றி.